ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்திய நெடுஞ்சாலைத்துறையில் உங்களுக்கான வேலையை அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது நேஷ்னல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இருக்கவங்க பாருங்கள், அங்கேருந்து தான் அவங்களோட நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. எங்கன்னா டிபிஆர் செல் இருக்குது பாருங்கள், அங்கேருந்து ஒரு கான்ட்ராக்ட் ஜாப் கொடுத்துருக்காங்க. பர்மனன்ட் ஜாப் கிடையாது. என்னமான பதவியெல்லாம் அறிவிச்சிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு பிரின்சிபல் கேட்டிருக்காங்க. டிபிஆர் எக்ஸ்பர்ட்டில் 5 வேக்கன்சி. அதுக்கப்புறம் சீனியர் ஹைவே எக்ஸ்பர்ட் கேட்டிருக்காங்க, 5 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ரோடு சேஃப்டி எக்ஸ்பர்ட் கேட்டிருக்காங்க, 5 வேக்கன்சி. டிராஃபிக் எக்ஸ்பர்ட் கேட்டிருக்காங்க, 5 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. என்விரான்மெண்ட் மற்றும் ஃபாரஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட்டில் ஒரு 5 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. லேண்ட் அக்விசிஷன் எக்ஸ்பர்ட்டில் 5 வேக்கன்சி. ஜியோ டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்டில் ஒரு 5 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. பிரிட்ஜ் எக்ஸ்பர்ட்டில் 2 வேக்கன்சி. டனல் எக்ஸ்பர்ட்டில் ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ இதாங்களுக்கான இன்ஃபர்மேஷன். கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு 38க்கும் மேற்பட்ட ஆல்மோஸ்ட் 40 வேக்கன்சி கிட்ட கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா, அதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பார்த்தா அவங்களுக்கு ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிரின்சிபல் டிபிஆர் எக்ஸ்பர்ட், அது மட்டும் இல்லாமல் டொமைன் எக்ஸ்பர்ட், இதுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 65 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதேமாரி பார்த்தா 2 இயர்ஸ் உங்களுக்கான ஜாப் இருக்குன்றதை சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி செலக்ஷன் பண்ணுறாங்கன்னா அதை பற்றி கீழே கொடுத்துருக்காங்க, நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுறதுக்கான இதெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 18/7/2024, அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இதில் உங்களுக்கான ரூல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன எல்லாமே கொடுத்துருக்காங்க, அதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பிரின்சிபல் டிபிஆர் எக்ஸ்பர்ட் கேட்டிருக்காங்க. உங்களுக்கான ஜாப் எப்படி இருக்க போகுதுன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தா உங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ 10 இயருக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் 10 இயர் இது ஒர்க் பண்ணி அப்ளை பண்ண முடியும். அதேமாரி சீனியர் ஹைவே எக்ஸ்பர்ட்டை பொறுத்த வரைக்கும் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க பாருங்கள், அவங்க அப்ளை பண்ணலாம். 15 வருஷத்துக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எங்கே எக்ஸாம் மாரி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரோடு சேஃப்டி எக்ஸ்பர்ட்டை பொறுத்த வரைக்கும் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க பாருங்கள். போஸ்ட் கிராஜுவேஷனில் அவங்க அப்ளை பண்ணிக்கலாம். 15 டேஸ்க்கான அந்த சேஃப்டி கோர்ஸ் முடிச்சிருக்காங்க பாருங்கள், அவங்க அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு டிராஃபிக் எக்ஸ்பர்ட் கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் சிவில் இன்ஜினியரிங்கில் போஸ்ட் கிராஜுவேஷன் இன் டிராஃபிக் இன்ஜினியரிங் முடிச்சவங்க, அந்த மாதிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. 15 இயருக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் என்விரான்மெண்ட் மற்றும் ஃபாரஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு பொறுத்த வரைக்கும் சிவில் இன்ஜினியரிங் என்விரான்மெண்ட் இன்ஜினியரிங் முடிச்சவங்க போஸ்ட் கிராஜுவேட்டில் அப்ளை பண்ணிக்கோங்க. லேண்ட் அக்விசிஷன் எக்ஸ்பர்ட்டை பொறுத்த வரைக்கும் கிராஜுவேஷன் கேட்டிருக்காங்க. எனி கிராஜுவேட் எல்லாரும் பார்த்தா போஸ்ட் கிராஜுவேஷன் லா எக்ஸ்பர்ட் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி உங்களுக்கான கல்வித்தை இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. சேலரி பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல சேலரி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.